ஒரு வாகனம் வீட்டு முன்னாடி வரணும்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குது, எவ்வளவுலாம் காசு கொடுக்க வேண்டி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரன்றது புரியும். டாக்ஸி நம்ம நிறைய பேர் இப்போ சாதாரணமாக வீடுகள்லேருந்து எம்பசிக்கு தப்பி ஓடணும்னா கூட, மிகப்பெரிய சிக்கலில் ஆபத்தில் மாட்டியிருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு டாக்ஸி இருந்தால் தான் போக முடியும். ஆனால் அந்த டாக்ஸியை பிடிக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்குது, பெரும்பாடாக போகும். வீட்டில் இருந்து நினைச்ச நேரத்துக்கு, இரவு நடுஜாமமாக இருக்கலாம், விடிய காலையிலையாக இருக்கலாம், மதிய நேரமாக இருக்கலாம், மாலை நேரமாக இருக்கலாம், வேண்டிய நேரத்துக்கு, அதுவும் குறைந்த விலைகள். சாதாரணமாக ஃபிர்தௌஸ்லேருந்து நேபாள் எம்பசிக்கு போகிறதுக்கு வெறும் 4.5 தினார் தான் எடுத்திருக்காங்க. இதே வேறு யாருன்னா 40 தினார் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான இக்கட்டான சூழல் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பெருமதியாக இருக்கும் இந்த டாக்ஸிக்குரிய சேவை. கரீம் டாக்ஸி. ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ ஒன்று போட்டேன், ஆனால் நிறைய இஷ்யூ ஆகலை. ஆனால் இன்றைக்கி ஒரு சகோதரரே சொல்லியிருந்தார், அனுபவிச்சிருக்கிறாருப்பா. 3 நிமிஷத்தில் டாக்ஸி வந்திருக்குது. நேபாள் பெண் ஒருவர் பாதிக்கப்பட்டு நிற்கும்போது இந்த அப்ளிகேஷன் உடனே டவுன்லோட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணிக்கிறாரு. 3 நிமிஷத்தில் டாக்ஸி, 3.5 நிமிஷத்துக்குள்ளே டாக்ஸி வந்திருக்குது. வெறும் 4.5 தினார் ஃபிர்தௌஸ்லேருந்து நேபாள் எம்பசிக்கு. சிங்கள சகோதரர் ஒருத்தர் தான் வாய்ஸ் போட்டிருக்கிறாரு. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க அந்த வாய்ஸையும் கேளுங்க, தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே எப்படி டாக்ஸி புக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டுக்கிறேன். சிங்களம் தெரிஞ்சவங்க அந்த சகோதரர் சொல்கிறதையும் கேளுங்க, தெரியாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியோ முன்னாடி அந்த வீடியோவையும் பார்த்து பயன்பெறுங்க. ආයිබෝවන් සුබ දවසක් සර්ෆාන්. ඔයාගේ නිවුස් එක අහලා මේ අර මේ ටැක්සි ඇප් එකේ නිවුස් එක අහලා අද උදේ ඇහැරිලා මම වැඩට ගියා. බාබලෑ ගෙදරට ගිහිල්ලා ඒ වැඩ ටික කරලා එනකොට වාහනයක් අස්සේ මේ ගෑනු කෙනෙක් ඉඳගෙන ඉන්නවා. හරිද? මේ හොයලා බැලුවාම ඒ ගෑනු කෙනා මේ නේපාලි කෙල්ලෙක්, පොඩි කෙල්ලෙක්. අනේ අයියේ මම කොහොම හරි මාව මේ නේපාල් එම්බසියට දාන්න මෙහෙමයි කියලා වාහනේ ඇස්සේ අර අවුවේ හැංගිලා ඉන්නවා. එන්න දුක හිතුණා අපිට. එයා පැත්තේ හිටියා මේ මොතව්වා කියලා ඉන්දියන් කාරේ. මිනිහාවත් එක්ක වෙලා මිනිහා මට කිව්වා ටැක්සිය උඹ ගිහින් දාපන් කියලා වාහනේ. ඊට පස්සේ මං කිව්වා අපි කොහොමද යන්නේ, මේ යන්න බෑනේ මෙහෙමයි කියලා. ඊට පස්සේ හොඳ වෙලාවට මට මතක් වුණා ඔයා මේ ටැක්සි ඇප් එක. ටක් ගාලා මම ඒක ඩවුන්ලෝඩ් කරලා ඔයා කියන්න සන්තෝෂයි. විනාඩි 3යි ගියේ. විනාඩි 3යි ගියේ. මේ පෙරදෝස් ඉඳලා මේ නේපාල් එම්බසි තියෙන තැනට ඩිනාර් 4.5යි ගියේ. මේ ඒගොල්ලන්ගේ වැටෙනවනේ බිල් එක, බිල් පේමන්ට් එක ඩිනාර් 4.5යි ගියේ. ඇත්තටම වැඩේ නම් සුපිරි ඇත්තටම හොඳයි. මේ ගැන දැනුවත් කරන්න හැමෝම මම මේ ස්ක්‍රීන්ෂොට් එක දානවා. මම ඒක දාන්න බයයි, මේකේ තත්ත්වය කොහොමද වෙයිද දන්නේ නැහනේ. ඒකයි වැඩේ හොඳයි, සුපිරි. එහෙනම් ජය වේවා, පරිස්සමෙන් ඉන්න දෙවිටයි. ඊට පස්සේ මම ටැක්සි කාර්යයට කිව්වා මේ නේපාල් එම්බසියට දාන්න කියලා. පෙරදෝස් ඉඳලා නේපාල් එම්බසියට ඩිනාර් 4.5යි ගියේ. ඇත්තටම හරි වටිනවා. මොකද මේ ಜಾති හැම එකක්ම මිනිස්සෙක් අමාරු වැටුනාම මේ උගේ තියෙන හිරිමාංශම හුරන් කන එවුන්ට හොඳ පාරක් තමයි වැදිලා තියෙන්නේ. මේ වගේ ටැක්සි මේවට එන්න තිබ්බේ මීට ඉස්සෙල්ලා. නැත්තම් මේ අනිත් රටවල් වල හැම එකම තියෙනවා, Uber තියෙනවා. හැම කට්ටියම ගොඩක් පාවිච්චි කරන්නේ Uber. මේ නෑ. මේ දැන් අලුත් මේ ආපු එක නම් ඇත්තටම මේ ඒක ගැන හරි සන්තෝසයි. එහෙම එකක් තියෙන එක ගැන බොහොම සන්තෝසයි. හරි. එහෙනම් දැනුවත් කරන්න හැමෝම ඔයාට ගොඩක් ස්තුතියි. මේ වගේ හොඳ වටින කියන නිවුස් දානවට ඇත්තටම හොඳයි. ඔයාට ජය වේවා. උසන්න පරිස්සමෙන් ඉන්න. சரி, இப்போ வாங்க ப்ளே ஸ்டோருக்கு முதல்ல போகலாம். அதில் CAREE இல்லை CAT அடிச்சிட்டேன். CAREEM கரீம். கீழே பாருங்க, பச்சை கலரில் லைட்டாக ஸ்மைலி மாதிரி ஒரு க்ரீன் கலர் லோகோடு இருக்குது. இதுதான் அப்ளிகேஷன். உடனே என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகினதுக்கு அப்புறமா ஓப்பன் அப்படின்ற செக்ஷன் வந்ததுமே உடனே என்ன பண்ணுங்கள்,
ஓப்பன் பண்ணுங்கள். செக்யூரான அப்ளிகேஷன் தான், குவைட்டால் உருவாக்கப்பட்டது தான். ஓப்பன் கொடுத்துட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வில் யூஸிங் த ஆப் அப்படின்றத கொடுங்க, அலோவ் கொடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கும் கூகுள் மேப்புக்கும் கண்டினியூ வித் கூகுளுக்கு கொடுங்க, இல்லைனா கண்டினியூ வித் நம்பருக்கும் கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், கண்டினியூ வித் கூகுளுக்கு கொடுக்குறேன். ஏன்னா கூகுளோட அட்டாச் பண்ணி வச்சா அப்ளிகேஷன் நம்மளுக்கு லாகின்ல இருக்கும். கூகுளுக்கு கொடுத்ததுமே நம்மளுடைய ஜிமெயிலை கொடுத்ததுமே அடுத்தது நம்மளுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கேட்கும். குவைத்தில் நம்மளுடைய மொபைல் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா மொபைல் ஃபோன் நம்பரை கொடுக்கலாம். இல்லாத பட்சத்தில் மேலே நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி நீங்கள் உள்ளுக்கு என்ட்ரு ஆகலாம். ஆனால் மொபைல் ஃபோன் நம்பரை கொடுத்தா தான் உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும், அது வாட்ஸ்அப்பில் வரும். ஓடிபியை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்கு வரும். அதுக்கப்புறமா எனபிள் செக்யூர் லாகின், அதாவது பயோமெட்ரிக் என்டர், அதாவது ஃபிங்கர் வச்சு அன்லாக் பண்ணுறது, ஃபேஸ் அன்லாக் பண்ணுறது, அது இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி கீழே இருக்குது ஐ நாட் டூ யூஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதோ டேக் டு மீ அப்படின்றத டச் பண்ணிங்கனாலே கரீமுக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக என்ன பண்ணணும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் எல்லோ கலர் மஞ்சள் கலரில் டாக்ஸி அப்படின்னு இருக்குது பாருங்கள். மஞ்சள் கலரில் டாக்ஸின்னு இருக்குது. சாரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி லொக்கேஷன் ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இதுதான் லொக்கேஷன், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லொக்கேஷன், கரண்ட் லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷனை காட்டுக்கொள்ளும். இப்போ பாருங்கள், இந்த மேலே டாக்ஸின்னு இருக்குது, நடுவில் சென்டரில் டாக்ஸி, அதை டச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸி ஓப்பன் ஆகும். டாக்ஸி ஓப்பன் ஆகினதுமே இப்போ இந்த சைடில் பாருங்கள், அந்த லொக்கேஷன் மேப் மார்க்கில் அந்த மூலையில் இருக்கிற டாட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை காட்டும், எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ பாருங்கள், கீழே டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். சைடில் அந்த கேலண்டர் போட்டிருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இன்னைக்கு, நாளைக்கு, அன்னைக்கு, அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் என்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கொள்ள முடியும். நாளைக்கு நைட்டுக்கு எத்தனை மணிக்கு, சாதாரணமாக பாருங்கள், டுடே அப்படின்னு போட்டு டுடேயில் இப்போ ஏஎம் வராது, ஏன்னா பிஎம் ஆகிடுச்சு இல்லையா. அப்போ எத்தனை மணிலேருந்து உங்களுக்கு எத்தனை மணி வரைக்கும் வேணும் அப்படின்றது ஃபுல்லாகவே எக்ஸாக்டாக காட்டும். இந்த டைம் தான் எனக்கு வேணும் அப்படின்றது, இந்த டைமை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டைமை கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு டுடே, டுமாரோ, ஆஃப்டர் டுமாரோ அப்படின்ற எக்ஸாக்டான டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டில் நீங்கள் உங்களுக்கு டேக்ஸியை புக் பண்ணிக்கொள்ள போகிறீங்க. இப்போ இது வந்து வீட்டை விட்டு தப்பி ஓடுறதுக்கான காரணத்துக்காக சொல்லலை, நிறைய பேர் தேவைகள் இருக்கும். அதே மாதிரி வீட்டை விட்டு நீங்கள் அப்படித்தான் போக போகிறீங்க. ஏன்னா ஓவர் ரிஸ்க் இருந்தால் கொண்டுருவானுங்க அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த டேக்ஸியை புக் பண்ணி போகலாம். ஆனால் டைரெக்டாக நீங்கள் எங்கே போகணும், தூதரத்துக்கு தான் போகணும், வேறு எங்கேயுமே போகக்கூடாது. இதில் டைம் செலக்ட் பண்ணும்போது லாஸ்ட்டில் பாருங்கள் ஏஎம் பிஎம், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காலையிலையா மாலையிலையான்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே, டைம் தேவையில்லை. இப்போ நான் வந்து இதில் டைமை செலக்ட் பண்ணி இருக்கிறதால ஒருவேளை டைம் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இதுக்கப்புறமா என்ன செய்யணும், உடனே நீங்கள் உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வர வைக்கணும்னா செலக்ட் த லொக்கேஷன் ஆன் மேப் அப்படின்றத டச் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, இப்போ பாருங்கள், அந்த டாட் காட்டுது பாருங்கள், பிக் அப்னு காட்டுது. நீங்கள் உங்களோட டாட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த பிக் அப்னு காட்டுற அந்த கை காட்டுற பச்சை கலரை காட்டிட்டு கீழே ஓகேக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா எல்லான்னு இருக்குது. எல்லா அப்படின்றத டச் பண்ணினீங்கன்னா கேஷ் வந்து ஆன் கேஷ்லேயே கொடுத்து கொள்ளலாம். வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், எல்லா அப்படின்றத டச் பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல இருந்து சரியாக உங்களுக்கு ஃபியூ செகண்டில், நான் இந்த பேசிகிட்டு இருக்கிற அந்த ஃபியூ செகண்ட்லேயே பாருங்கள், உடனே லோடிங் ஆகும். உங்களுக்கு பக்கத்தில் எந்த டாக்ஸி இருக்குதோ உடனே, இப்போ நான் அபுஃபத்திராவில் இருக்கிறேன், ஜெமியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு டாக்ஸி இருக்குது, உடனே டாக்ஸி டிரைவருடைய நம்பர், சேட் பண்ணுறதுக்கான கால் நம்பர், அவரோட மெசேஜ் பண்ணுறதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக காட்டிட்டாங்க. எத்தனை நிமிடத்தில் அவர் வந்து சேருவார் அப்படின்றத கூட எக்ஸாக்டான டைமை வந்து காட்டிட்டாங்க. ஒரு தினார் 300 ஃபில்ஸ் சார்ஜஸ் வந்து காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை நீங்கள் இதை சும்மா சாம்பிளுக்கு செஞ்சு பார்த்தாலும் கேன்சலுக்கு கொடுத்துட்டு கேன்சலும் பண்ணிக்கொள்ளலாம். கேன்சல் என்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள், ஐ புக் இட் பை மிஸ்டேக், அதை டச் பண்ணி கேன்சலும் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் நீங்கள் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம்.
அதே மாதிரி உங்களுடைய லொக்கேஷன், நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்றத இதில் டச் பண்ணியே நீங்கள் இந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிவிட்டு உடனே செய்யலாம். அப்படி இல்லாட்டியும் நீங்கள் பிக்மி அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாக்ஸி வந்த பிறகு டாக்ஸியில் ஏறியும் ட்ராவல் பண்ணலாம். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோ டாக்ஸியும் உங்கள் கையில். பல கேஸை பார்த்துட்டோம், பல பிரச்சனையை பார்த்துட்டோம். இந்த போனஸுக்காக இன்னைக்கு 9 வழக்கு, 11 வழக்கில் 9 வழக்கு தான் இருக்குது. 2 வழக்கு தீர்ந்து போயிடுச்சு. சிஐடி கேஸ் 2, பல இன்வெஸ்டிகேஷன், பல எதிர்ப்பு, பலருடைய எதிர்ப்பு, எவ்வளவெல்லாம் தாண்டி இன்னைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதுக்கான காரணம் என்னுடைய அன்பார்ந்த பார்வையாளர்கள், நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்தும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள். அவங்களால தான் இந்த இடத்துல நிற்கிறேன். நானும் இல்லைன்னா சாதாரணமாக எதுவுமே தெரியாத நானும் ஒரு டிரைவராக தான் இந்த நாட்டுக்குள்ளே வந்தேன். வரும்போது இன்னைக்கு பல பேருக்கு நான் யாருன்னு தெரிகிற அளவுக்கு உருவாக்கி இருக்குது. இன்னைக்கு கோர்ட்டு, கேஸு, லோயர்ஸ், வழக்கு, தூதரகம், எங்கே போனாலும் முதலிடம் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தந்த இந்த சப்ஸ்கிரைப்பும் ஆதரவும் தான். அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன்.